Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsக்கு இந்த quarterly exam 2025 கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चंस என்னென்னன்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சோ நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் முக்கியமானது. ஒவ்வொரு வீடியோக்கு நான் சொல்ல தான் செய்றேன். சோ தயவு செஞ்சு அந்த லைக்கை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் and டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த குவார்டர்லிக்கான போர்ஷன் பாத்தீங்கன்னா 7th யூனிட்ல 7.4.5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆனா 7th யூனிட் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். சரியா, இது ஃபுல்லா முடிஞ்சா ஃபுல்லாவே படிச்சுக்கிறங்க. இல்லைன்னா உங்களுக்கு போர்ஷன் என்னவோ அது வரைக்கும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு வரும். நீங்க பிசிக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது தரவா படிங்க. சாப்டர் 1ல பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுவோம், நிறைய क्वेश्चंस இருக்கும். சாப்டர் 1ல ஸ்டேட் கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கூலும் விதியை கூறுக, எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் மேற்பொருந்தல் தத்துவம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நிலை மின்னழுத்தம், எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன், கொரோனா டிஸ்சார்ஜ் ஒளிவட்ட மின்னிறக்கம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம், காஸ் லா காஸ் விதி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலைமின் தடுப்புரை, போலரைசேஷன் மின்முனைவாக்கல், டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரெங்க் மின்காப்பு வலிமை, why is it safer to sit inside a bus than open ground or under a tree? இடியின் போது திறந்த வெளியிலோ மரத்தின் அடியிலோ நிற்பதை விட ஒரு பேருந்தில் இருப்பது பாதுகாப்பானது ஏன்? சாப்டர் 1ல 3 மார்க்ஸ்ல மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெபாசிட்டர்ஸ், மின்தேக்கிகளின் பயன்பாடுகள். வாட் இஸ் கெபாசிட்டர், டிஃபைன் இட்ஸ் கெபாசிட்டன்ஸ். மின்தேக்கி என்றால் என்ன, மின்தேக்கு திறனை வரையறு. ப்ரூவ் தட் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் a parallel plate capacitor is q²/2c. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரைவாக எழுதுக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை மற்றும் கூலும் விசை வேறுபடுத்துக. டிரைவ் an expression for torque experienced by dipole due to யூனிஃபார்ம்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு, சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் யூசிங் காஸ் லா. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. Obtain the expression for electric field due to a uniformly charged spherical cell using Gauss law. மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளக கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. Obtain an expression for capacitance of parallel plate capacitor. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக. Distinguish between polar and non-polar molecules. மின் முனைவுள்ள மூலக்கூறு மின் முனைவற்ற மூலக்கூறு வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ்ல electric field due to டைபோல் on its axial line and equatorial plane. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் when capacitors are connected in series and in parallel. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. அப்புறம் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். நெக்ஸ்ட் சாப்டர் 2ல டிஃபைன் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட். மின்தடையின் வரையறு, கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, அப்புறம் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, அப்புறம் ஒய் கரண்ட் இஸ் a ஸ்கேலார், மின்னோட்டம் ஒரு ஸ்கேலார் ஏன், பெல்டியர் எஃபெக்ட் பெல்டியர் விளைவு, தாம்சன் எஃபெக்ட் தாம்சன் விளைவு, சீபெக் எஃபெக்ட் சீபெக் விளைவு. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், வெப்பநிலை மின்தடை எண், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலின் வெப்ப விதி, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை, சூப்பர் கண்டக்டர் மீக்கடத்து திறன். 3 மார்க்ஸ்ல கிர்ச்சாஃப் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, மின்திறன் மற்றும் மின்னாற்றல். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ், ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத பொருட்கள். அப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபிலிட்டி டிஃபரன்ஸ், இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபாடு. அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், சீபெக் விளைவின் பயன்பாடுகள். அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் பி ஈக்குவல் டு வி இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஒரு மின்சூட்டில் திறனுக்கான சமன்பாடு பி ஈக்குவல் டு வி என்பதை வருவி. 5 மார்க்ஸ்ல மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதி நுண்வடித்து பெறுக. மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா from its microscope form and discuss limitations. ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகளை விவாதி. அப்புறம் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a series and parallel
ரெசிஸ்டர் நெட்வொர்க். மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை காண்க. அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடை. அப்புறம் கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் சமணச்சுற்றில் சமன்செய் நிலைக்கான சமன்பாடு. அப்புறம் ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையை எவ்வாறு ஒப்பிடுகின்றன. அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை. சாப்டர் 3ல 2 மார்க்ஸ்ல ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஆம்பியர் சுற்று விதி, ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளெமிங் இடக்கை விதி. அப்புறம் in a galvanometer increasing the current sensitivity does not necessarily increase the voltage sensitivity. Why? ஒரு galvanometerல் மின்னோட்ட உணர்திறனை உயர்த்துவதன் மூலம் மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் உயர்வதில்லை, ஏன்? How can we increase the current sensitivity of a galvanometer? ஒரு galvanometerல் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? அப்புறம் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம். கூலும் அதிர்த்தகவு இருமடி விதியை கூறு. வாட் இஸ் meant by மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? காந்தப்புலம் என்றால் என்ன? டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காந்த பாயம் வரையறு. Why phosphor bronze wire is used as the suspension wire in moving coil galvanometer? இயங்கு சுருள் galvanometerல் பாஸ்பர் வெண்கல இழை பயன்படுத்தப்படுவது ஏன்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். காந்த இருமுனை திருப்புத்திறனை வரையறு. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் வரையறு. வாட் இஸ் meant by ஹிஸ்டெரெசிஸ்? காந்த தயக்கம் என்றால் என்ன? டிஃபைன் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன். காந்த ஒடுக்கம் மற்றும் காந்த சரிவு. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. காந்த உட்புகுத்திறன். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. காந்த ஏற்புத்திறன். கியூரிஸ் லா, கியூரி விதி. கியூரி வெய்ஸ் லா, கியூரி வெய்ஸ் விதி. 3 மார்க்ல how do you convert a galvanometer into an ammeter? galvanometer அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பயோசாவர்ட் லா. பயோசாவர்ட் விதியை கூறு. டிஸ்கஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி கூறுக. how do you convert a galvanometer into voltmeter? galvanometer வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மின்புலம் மற்றும் காந்தப்புலம் வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டர். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளில் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் இயங்கும் முறை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த லாங் சாலனாய்டு யூசிங் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட ஒரிச்சுருள் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடுக. எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel current carrying conductors. மின்னோட்டம் பாயும் இரு இணைக்கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவை. சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மென் மற்றும் வன் ஃபெரோ காந்தப்பொருளின் பண்புகளை ஒப்பிடுக. எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை வருவி. 4th சாப்டர்ல 2 மார்க்ஸ்ல ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளெமிங் வழக்கை விதி, குவாலிட்டி ஃபேக்டர், கியூ காரணி, மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறு. வாட் இஸ் meant by ஆர்எம்எஸ் எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பை வரையறு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் செல்ஃப் இண்டக்டன்ஸ். தன்மின் தூண்டல் குணகம் வரையறு. டிஃபைன் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் 1 ஹென்றி. தன்மின் தூண்டல் அல்லது 1 ஹென்றி அலகு யாது? A capacitor blocks DC but allows AC. Why? ஒரு மின்தேக்கி நேர்த்திசை மின்னோட்டத்தை அனுமதிக்காது, மாறுதிசை மின்னோட்டத்தை அனுமதிக்கிறது, ஏன்? டிஃபைன் பவர் ஃபேக்டர். திறன் காரணி என்றால் என்ன? வாட்டில்ஸ் கரண்ட், சுழித்திறன் மின்னோட்டம், ஃபேசர், கட்ட வெக்டர்கள், எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியில் பயனுறு திறன், எலக்ட்ரிக் ரெசோனன்ஸ், மின் ஒத்ததிர்வு, எல்சி ஆசிலேஷன்ஸ், எல்சி அலைவுகள், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஒத்ததிர்வு அதிர்வெண், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி என்றால் என்ன? 3 மார்க்ஸ்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை விவரி. டிரைவன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் ஒன்லி. மின் தடையாக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று. ஹவு கேன் யூ இன்டியூஸ் அன் இஎம்எஃப் பை சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை காயில். ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம்? derive an expression for self-inductance of long solenoid. நீல கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டலுக்கான சமன்பாட்டை தருவி. derive an expression for energy stored in an inductor. ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவையை தருவி. 5 marks. How EMF is induced in a coil by changing its orientation with respect in the direction of magnetic field. ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருள் ஒரு சுழற்சியின் மாறுதிசை மின்னியக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை காட்டுக. அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் இன் டியூரிங் எல்சி ஆசிலேஷன்ஸ். எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம்
லாரன்ஸ் ஃபோர்ஸ் லாரன்ஸ் விசையிலிருந்து விண்ணியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. Show that the mutual inductance between a pair of coils is same, that is M12 equal to M21. ஒரு சோடி கம்பிச்சுருள்கள் இடையே உள்ள பரிமாற்ற மின்தூண்டலின் சமமாகும் என்பதை காட்டுக. Find the phase relationship between voltage and current in series RLC circuit. செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. Explain the principle of single phase AC generator, discuss its construction and working. தேவையான படத்துடன் ஒரு கட்ட AC மின்னியற்றின் செயல்பாட்டை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 5ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், இஎம் வேவ்ஸ், நான் மெக்கானிக்கல் மின்காந்த அலைகளின் இயந்திர அலைகள் அல்ல, இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் அல்ல, சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. அப்புறம் ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. Fraunhofer lines, how are they useful in the identification of elements present in the sun? Fraunhofer வரிகள் என்றால் என்ன? சூரியனுடைய தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவுகின்றன? 5 marks, டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, வெளியீடு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை வகைகளை விளக்குக. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக. ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் அன் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 6ல 2 மார்க், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன், ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகலினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம் என்றால் என்ன? ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகல் விதி. ஸ்டேட் லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பு விதி என்றால் என்ன? வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, ஒளியின் மீளும் கொள்கை என்றால் என்ன? ஒய் டு ஸ்டார்ஸ் ட்விங்கிள், விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன? டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு. கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், முழு அக எதிரொலிப்பு எடுப்பதற்கான நிபந்தனைகள். ராலே ஸ்கேட்டரிங், ராலே ஒளிச்சிதறல். Why does sky appear blue, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? Why do clouds appear white, மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன? Reason for reddish appearance of sky during sunrise and sunset, சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தெரிகிறது? Angle of minimum deviation, சிறும திசை மாற்ற கோணம் என்றால் என்ன? ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒப்புமை ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளிவிலகல் எண். ரெயின் கிளவுட் அப்பியர்ஸ் டார்க், மலை மேகங்கள் கருமையாக இருப்பது ஏன்? ஹவு டஸ் எண்டோஸ்கோப் ஒர்க், அக உள்நோக்கி செயல்படும் முறையை விவரி. வாட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ், லென்ஸின் திறன் என்றால் என்ன? அப்புறம் 3 மார்க்ஸ்ல டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர், கோளக அடியில் எஃப் மற்றும் ஆருக்கு இடையேயான தொடர்பினை வருவி. வாட் இஸ் ஆப்டிக்கல் பாத், டெடியூஸ் த எக்ஸ்பிரஷன், ஒளியியல் பாதை என்றால் என்ன? ஒளியியல் பாதைக்கான சமன்பாட்டை பெறுக. வாட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள், டெடியூஸ் த ரிலேஷன், மாறுநிலை கோணத்திற்கான சமன்பாட்டை பெறுக. ஈக்குவேஷன் ஃபார் அப்பரண்ட் டெப்த், தோற்ற ஆழத்திற்கான கோவையை வருவி. ஹவ் ஆர் ரெயின்போஸ் ஃபார்ம்டு, வானவில் எவ்வாறு தோன்றுகிறது? வாட் ஆர் மிராஜ் அண்ட் லூமிங், காணல் நீள் மற்றும் குளிர்மாய தோற்றம் என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் த கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட், வைரம் ஜொலிப்பதற்கான காரணம் என்ன? 5 மார்க்ஸ்ல மிரர் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. பிசியூஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் த ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகத்தை கண்டறியும் பிசியூ முறையை விவரி. ஈக்குவேஷன் ஃபார் ரேடியஸ் ஆஃப் illumination or Snell's window, ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல்ஸ் ஆழத்திற்கான சமன்பாடு. ஈக்குவேஷன் ஃபார் த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ எ கிளாஸ் ஸ்லாப், கண்ணாடி பெட்டகம் ஒன்றின் வழியாக பாயும் ஒளியின் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாட்டை பெறுக. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா மென்ஷன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், லென்ஸ் உருவாக்குவதில் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. வாட் இஸ் டிஸ்பர்சன் அப்படின் தி ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ மீடியம், நிறப்பிரிகை என்றால் என்ன? ஊடகமுடி நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை பெறுக. சாப்டர் 7 ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன், சரியா? டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட், அலைமுகப்பு, ஹைகன்ஸ் பிரின்சிபல், ஹைகன் கொள்கை, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் குறுக்கீட்டு விளைவு, ஃபேஸ் ஆஃப் அ வேவ், அலை ஒன்றின் கட்டம், கோகரண்ட் சோர்சஸ், ஒளியின் மூலங்கள், டைஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவு, ரெசல்யூஷன், பிரித்தறிதல், ரேலைஸ் கிரைட்டீரியன், ராலே நிபந்தனை, போலரைசர் அனலைசர், தளவிளைவாக்கி, தளவிளைவு ஆய்வி. ஆயில் இமர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரிஃபர்ட் இன் மைக்ரோஸ்கோப், எண்ணெயில் மூழ்கியுள்ள பொருளலகு என்சின், நுண்ணோக்கியில் ஏன் விசும் பயன்படுத்தப்படுகிறது? மயோப்பியா அதனுடைய ரெமடி, கிட்டப்பார்வை சரி செய்யும் முறை. ஹைப்பர்மெட்ரோபியா ரெமடி, தூரப்பார்வை சரி செய்யும் முறை. ஆஸ்டிக்மேஷன் ரெமடி, ஒருதள பார்வை, இது சரி செய்யும் முறை. பிரஸ் பயோப்பியா, வெள்ளெழுத்து என்றால் என்ன? 3 மார்க்ஸ்ல மாலுஸ்லா, மாலின் விதியை கூறியதனை நிரூபி. இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன், குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு. ப்ரூட்டஸ்லா, ப்ரூஸ்டர்ஸ் விதி. பைல் ஆஃப் பிளேட்ஸ், தட்டடுக்குகள். ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ், ஃப்ரெனல் தொலைவு, அதன் சமன்பாடு. யூசஸ் ஆஃப் போலராய்டு பயன்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன், ஒளியியல் பிரிப்பையும் உருப்பெருக்கத்தையும் வேறுபடுத்துக. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், வானியல் தொலைநோக்கி ஒன்றினை பற்றி விளக்குக.
5 மார்க்ஸ்ல லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் யூசிங் ஹைகன்ஸ் பிரின்சிபல், ஹைகன்ஸ் தத்துவத்தை அடிப்படை எதிரொலிப்பு விதி, லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் யூசிங் ஹைகன்ஸ் பிரின்சிபல், ஹைகன் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளிவிலகல் விதி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி, ஈக்குவேஷன் ஃபார் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி ஒன்றின் பிரித்தறிதலுக்கான கோவை, யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பாத் டிஃபரன்ஸ், யங் இரட்டைப்பிழை வாயுவில் பாதை வேறுபாட்டிற்கான கோவை, யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பேண்ட்வித், யங் இரட்டைப்பிழை வாயுவில் பட்டை அகலத்திற்கான கோவை, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எளிய நுண்ணோக்கி, டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் nth மினிமம், ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனையை பெறுக. சரியா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்த்துட்டோமா? இப்ப ப்ராப்ளம்ஸ் பாருங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1, 1.4, 1.11, 13, 20, 21, 24. செகண்ட் சாப்டர்ல 2.1, 2.2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 13, 14, 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 26. எக்ஸசைஸ்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த். தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.1, 2, 3, 5, 8, 9, 10, 14, 15, 16, 19, 23, 25, 26. ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4.1, 3, 4, 5, 10, 11, 12, 15, 16, 17, 18, 19, 20ல இருந்து 26 வரைக்கும். அப்புறம் எக்ஸசைஸ்ல 9, 11, 12, 17, 18, 20. ஃபிஃப்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 5.1, 2, 3, 4. சிக்ஸ்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 6.3, 5, 6, 7, 9, 11, 12, 13, 14, 15, 16, 19, 20, 21, 22. செவன்த் சாப்டர்ல 7.1, 2, 3, 4, 5, 11, 14, 17, 18, 20, 22. இதுல சொன்ன இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா 1 மார்க்கும் தரவு பண்ணிட்டீங்கன்னா 12th பிசிக்ஸ்ல நீங்க இந்த குவார்டர்லியில சென்டம் எடுத்துருவீங்க. நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? இன்னும் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.